அடாடாடாடா, அந்த அற்புதமான காட்சியை பார்த்து நாங்க அசந்து போயிட்டோம். நம்ம ஊர் பசுக்கள்லாம் மகா பாக்கியம் பண்ணி இருக்கு. ஆஹா, விசார சர்ம அப்படி என்னதான் பண்ணினா? புல்லு அதிகமா இருக்கிற இடமா பார்த்து இந்த மாடுகள்லாம் ஓட்டிட்டு போறான். அதுகளை நல்லா சாப்பிட வைக்கிறான். இன்னொன்னு சொல்ல மறந்துட்டனே, அந்த கண்ணுக்குட்டிகளோட அவன் பாசமா பழகிறத பார்த்துட்டு அந்த தாய் பசுக்கள்லாம் இவனோட எவ்வளவு பாசமா உறவாடுறது தெரியுமா? அது மட்டுமா, ஒவ்வொரு பசுக்களோடையும் எத்தனையோ நாள் பழகின மாதிரி பேசுறான் விசார சர்மன். அதுகளும் அத புரிஞ்சுண்டு அவன் முகத்தோட முகம் வச்சு தேய்ச்சி அன்பை காட்டுறதுன்னா. அது மட்டும் இல்ல, அதுங்களோட தாகத்தை தீர்க்கறதுக்காக குளங்குட்டைகளுக்கு அழைச்சிட்டு போறான். அங்க சகதி இருக்கா ஆழம் இருக்கான்னு சோதிச்சு பார்த்துட்டு தண்ணி குடிக்க வைக்கிறான். அப்புறம் அதனால ஓட்டிண்டு வந்து ஒரு மரத்தடியில படுக்க வச்சுறான். அடாடாடாடாடா, இதுக்கு முன்னால இருந்த மாடசாமி மாட்டையெல்லாம் எங்கேயாவது மேய விட்டுட்டு பகல் பூரா ஏதாவது மரத்தடியில தூங்கிட்டு சாயங்காலம் எல்லாத்தையும் அடிச்சு விரட்டி ஓட்டிட்டு வருவான். இவங்க சொல்றத பார்த்தா விசார சர்மா மாட்டையெல்லாம் நல்லா கவனிச்சுக்கிட்டு இருக்கான் போல இருக்க. ரொம்ப சந்தோஷமா இருக்க. அதுல என்ன சந்தேகம்? அவன் பராமரிப்புல நம்ம பசுக்கள்லாம் நிறைய பால் கொடுக்குங்கிறதுல எனக்கு சந்தேகமே இல்ல. ஆனா எச்சதத்தன் இதுக்கு ஒத்துக்க மாட்டானே. அத பாருங்க, அவன் வர்ற வேகத்தை பார்த்தா ஏதோ வம்புக்குத்தான் வர்றான்னு எனக்கு தோன்றதுப்பா. பாருங்க, மாடசாமிக்கு எவ்வளவு பணம் கொடுத்தோ அதை விட என் மகனுக்கு அதிகமா தரேன்னு சொல்லுங்க. அப்புறம் எதுவுமே ஏங்கானோ, நீர் தான் அவனை நன்னா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கிற. நீர் சொன்னா தப்பாவா இருக்க போறது? எல்லாம் சரியாத்தான் இருக்கும். வாயச்சதத்தா உட்காரு. பரவாயில்ல, சொல்லுங்க. நாங்க இப்பதான் உன் வீட்டுக்கு வந்து உன்னை பார்க்கணும்னு நினைச்சோம். அதுக்குள்ள நீயே வந்துட்ட. என்ன விஷயம்? எதுக்காக ஊர் பெரியவாள் என்ன பார்க்கணும்னு நினைச்சேன்? உன் பையன் விசார சர்மா இருக்கானே. நினைச்சேன் இப்படிதான் இருக்கும்னு நினைச்சேன். குலத்துக்கு பிறந்த தொழில அவன் செய்யறான், அப்புறம் எப்படி நீங்களா அதை அனுமதிப்பேன்? அதான் அவனை கூப்பிட்டு கண்டிச்சு தடுத்து. இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணு செஞ்சுடாத. அவன் குலதர்மங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். தான் செய்யற தொழில் எதுவா இருந்தாலும் சிவதுண்டுன்னு நினைச்சு செய்துன்னு இருக்கான். நீங்கெல்லாம் என்ன சொல்றேன்னு எனக்கு ஒன்னும் புரியல. விசார சர்மா ஒன்னும் தவறான காரியம் பண்ண மாட்டான். அன்பே சிவம் இல்லையா? பசுக்கள் மேல உள்ள அன்பு காரணமா தான் எங்க அனுமதியோட பசுக்களை ஓட்டிக்கிட்டு போயிருக்கான். இருந்தாலும் நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். இத பாரு, ஏற்கனவே இருந்த மாடசாமிக்கு கொடுத்ததை விட உன் பையனுக்கு அதிகமா கொடுக்கறோம். சந்தோஷம் தானே? அது நீங்க பெரியவா, நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் மறுக்கவா போறேன்? எங்க உங்ககிட்ட கேட்காம இதை செஞ்சுட்டானோன்னு பயந்து போய் தான் நான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். பெரியவா, நீங்களே அவன் செஞ்சது சரிதான் சொல்லி அனுமதியும் கொடுத்துட்டேன். அப்புறம் நான் என்ன மறுக்கவா போறேன்? பெரியவா, நீங்க எல்லாரும் பார்த்து எது செஞ்சாலும் சரி. நான் வரேன்னா. மாமி, வாடாப்பா குழந்தை. இப்பெல்லாம் மாடு மிரள்றதே இல்ல, ரொம்ப சாந்தமா இருக்கு. மாமி, நான் பசுக்களை எல்லாம் மாடுகளா பாக்குறது இல்ல, தெய்வத்தோட அம்சமா தான் நினைக்கிறேன். அப்படியா? வரேன் மாமி. போயிட்டு வாடாப்பா. பசுக்கள்லாம் தாமாகவே பால் சுரக்கிறதே. ஒருவேளை கண்ணுக்குட்டிங்க பாலை குடிச்ச பிறகு மடிகனம் தாங்காம தானாவே பால் கறக்கிறதா? இல்ல என் மேல கொண்ட பாசத்தினால நாங்க உனக்கு தாயா இருந்து பால் தரோம்னு சொல்றதா? எது எப்படி ஆனாலும் சரி, இந்த பால் எல்லாம் வெறும் மணல்ல வீணாறது நல்லதில்ல. வெறும் மணல், வெறும் மணல், வெறும் மணல் என்று ஏது? மணல் எல்லாம் சிவலிங்கம் என்றுதானே பெரியவா சொல்லியிருக்கா. இந்த மணலை திரட்டி சிவலிங்கம் செஞ்சா இந்த பாலை கொண்டு எம்பெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்யலாமே. அவமே கழியும் இந்த பாலெல்லாம் சிவமே பெரும்படி திருமஞ்சனம் புரியலாமே. ஆமா, அதுதான் சரி.
Devaya Namo
நீ யார பத்தி குறை சொல்றேன்னு உனக்கு தெரியுமா? உங்க ஊர் புள்ளைய பத்தி குறை சொல்லணும்னு எனக்கு என்னங்க சாமி அவசியம்? கண்ணால பார்த்ததுதான் சாமி சொல்றேன். இவன் சொல்றது நிஜமானுட்டு நாம உடனே தெரிஞ்சுக்க வேண்டாமா? அம்மா, அப்படி சொல்லுங்க. இத பாருங்க, இந்த விஷயத்துல நாம அவசரப்படக்கூடாது. முதல்ல எச்சதத்தனை கூப்பிட்டு விஷயத்த சொல்லுவோம். எச்சதத்தனை இப்பவே கூப்பிட்டுருவோம். ஆ, பெரியவா நீங்கெல்லாம் என்ன சொல்றீங்களோ நான் அப்படியே செய்யறேன். எச்சதத்தா, உன் பையன் ரொம்ப நல்லவன் தான். நாங்க தான் அவனை மாடு மேய்க்கிறதுக்கு ஒத்துக்கிட்டோம். ஆனா மாடுகளை எல்லாம் மேய்க்கிறதுக்கு ஓட்டிக்கிட்டு போய் பாலை கறந்து வீணாக்குறானாமே. ஆ, இத நாங்க எப்படிப்பா பொறுத்துக்கிறது? தானே? ஊர் பெரியவாள்லாம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பொறுத்துக்கணும். நாளைக்கு காலத்தால அவன் மாடு மேய்க்க போற போது அவன் பின்னாடியே போய் அவன் என்ன பண்றான்னு பாக்குறேன். இவர் சொன்னது மட்டும் உண்மையா இருந்தா அவனை கூப்பிட்டு கண்டிச்சு இந்த ஊர் பக்கமே வர முடியாதபடி விரட்டி அடிச்சிடுறேன். பா 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 பா. ஏய், ஏய், பா, பா. பா. செத்தா சிவலிங்கம் ஆயிடுமா? அதுக்கு ஒரு பாலாபிஷேகம் கேடா? என்னடா செய்யற? நிறுத்துறா, நிறுத்துறா. இங்க கூடா, நான் சொல்லிட்டே இருக்கேன், அதையே செய்யறியா? ஒரு சுவாமிக்கு பாலாபிஷேகம் கேட்கறதா? சிவாபராதம் செஞ்ச கால்கள் நீ இருக்கக்கூடாது.
போற்றி எந்தையே போற்றி பொங்கி பெருகி வரும் கங்கையை செஞ்சடையில் தரித்த கங்காதரா சரணம். திருவடியில் விழுந்த சந்திரனை திருமுடியில் தரித்த சந்திரசேகரா சரணம். மாதொரு பாகனாக இந்த பாலகனுக்கு காட்சி வரம் தந்த பரமேஸ்வரா அருள் புரியுங்கள். விசார சருமா, எம்மீது கொண்ட பக்தியினால் உனது தந்தையார் விழ மழு எறிந்ததால் இனி யாமே உனக்கு தந்தையானோம். உனது கரத்தால் சேதிக்கப்பட்ட உனது தந்தை சாரூபிய நிலை பெற்று சிவலோகத்தை அடைவார். இனி நீ எப்போதும் எம் அருகிலேயே இருந்து யாமுண்ணும் பரிகலம், உடுக்கும் உடை, அணிகலன், சூடும் திருமாலை ஆகிய அனைத்தும் உனக்கே உரிமையாகும்படி சண்டீசன் என்ற பதத்தை உமக்கு அளித்தோம். எம்மை வழிபடுவோர்க்கு அதற்குரிய பலனை அளிக்கும் பெருமை உனக்கே உரியதாகட்டும். அண்டற்பிரானும் தொண்டர் நமக்கு அதிபராக்கி அனைத்து நாம் உந்த கலம் உடுப்பனவும் சூடுவனவும் உனக்காக சண்டீசனுமாம் பதம் தந்தோ என்றங்கு அவர் பொறுத்தரமுடிக்கு துண்டமதி சேசடை கொன்றை மாலை வாங்கி சூட்டினார்.